இப்போ என்னென்னா, அந்த கோயம்புத்தூரில் சூளகிரியில் வந்து ஒரு 10 வயசு குழந்தைய கூட்டிகிட்டு போய் ரொம்ப கொடூரமாக பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொலை பண்ணி ஒரு 2 பேர் அதில் ஒருத்தன் மெயின் குற்றவாளி. ஆனால் அவங்க சைட்லேருந்து அந்த இறந்து போன பாப்பா வீட்டு சைட்லேருந்து கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, நிறைய வேறு விஷயங்கள் வருது. இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா குடிச்சிட்டு இருந்தாங்கன்றாங்க, இல்லை கேட்டால் அவங்க அப்பா ரொம்ப பழக்கமானவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்றாங்க. நாமக்கல்ல நான் எங்கேயோ அங்கே கூட ஒரு 80 வயசுக்கு பாட்டியை வந்து ஒரு ஆள் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அவனு கேட்டால் அவனும் பக்கத்தில் இருந்தவன் தான். இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா, அந்த பக்கத்து வீட்டில் இருந்தவன் தெரிஞ்சவன் இவன் தான் அதெல்லாம் பண்ணுறான். இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள எத்தில் நம்ம ஏன் நம்புகிறோம் அப்படின்னா, நம்ம சொந்தக்காரங்களாம் விட்டுட்டு நம்ம எங்கேருந்தோ வந்து எங்கே ஒருத்தில் பொழப்பு தேடி எங்கே பொழைச்சிட்டு இருக்கோம். ஏன் பக்கத்து வீட்டுக்காரனை வந்து மாமான்னு கூப்பிடணும், அத்தனை கூப்பிடணும், அக்கான்னு கூப்பிடணும், அண்ணன் கூப்பிடணும், தம்பின்னு கூப்பிடணும்லாம் இருக்குல்ல. நம்ம தூரமாக சொந்தக்காரங்களை விட்டு நம்ம இங்கே வந்து உட்காரும் போது நம்ம நெருங்கிய சொந்தமாக இவங்களாம் இருப்பாங்க, இவங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்றதுக்காக தான் நம்ம அந்த முறைகளை விட்டு நம்ம கூப்பிட்றோம். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லாமல் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லைன்ற தெரிஞ்சதுக்கப்புறம் பொம்பளை பசங்களை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம பாப்பா எங்கே போனாலும், இல்லை நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி, அம்மா எங்கே போனாலும், இல்லை எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு டீட்டெயிலாக கேட்டு வச்சுக்கணும். ஆட்சி மறைச்சி ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஆட்சி மாறதான் செய்யும். அவங்களும் எல்லாத்துக்கான எல்லா ஆட்சிலையும் எல்லாரையும் பாதுகாக்க தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கலாம், நம்மளும் முதல்ல பாதுகாக்கணும். இதெல்லாம் தப்பு நடக்குது. மெயின் காரணம் என்னென்னா, இந்த குடி பழக்கம், இந்த போதைப் பொருள், இந்த பழக்கம் இதெல்லாமே ஒழிச்சாவே சமுதாயம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது என்னோட தாழ்மையான கருத்தாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள்.